அதற்கான கொலை மிரட்டலாகவும் அவரது குடும்பத்திற்கான கொலை மிரட்டலாகவும் அந்த மின்னஞ்சல் என்பது இருந்தது. அந்த மின்னஞ்சல் அனுப்பியவர் கைது செய்யப்பட்டு அவருடைய இலத்திரனியல் சாதனங்கள் அனைத்துமே போலீசாரால் ஆய்வுக்குட்படுத்தப்படுகின்றன. ஒரு இனக்குழுமத்திற்குள் உள்நுழைந்து இவ்வாறான விவகாரங்களை திரட்டுவது என்பது சாதாரணமல்ல. அதனை அவர்கள் மிகவும் லாபகமாக செய்து கைதுகளை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த கைதுகளின் பின்னணியில் தான் இந்த மிரட்டல் விடப்பட்டிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தியல் இருக்கின்றது. ஆனால் இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை. கரி ஆனந்த சங்கரி கூட பலியை ஆக்கப்படுவது இந்த விவகாரங்களை வைத்து அவர் ஒரு அகதிகளை கூறிய ஒருவரின் விடயத்தில் தான் மனிதாபிமான ரீதியாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இங்கே உள்ள ஒரு பெண்ணிற்கும் கை குழந்தைக்கும் அவர்களுடைய தந்தை மற்றும் அவர்கள் கணவன் போன்ற கடிதங்களை கொடுத்ததான ஒரு தகவல் இருப்பதை நான் உறுதிப்படுத்தவில்லை. அவ்வாறான ஒரு தகவல் இருக்கின்ற பொழுதும் அவர் எவ்வாறு பகடை ஆக்கப்படுகின்றாரோ அந்த கடிதத்தை தேடி கண்டுபிடித்து இன்று அவர் எப்போதோ கொடுத்த கடிதம் அவ்வாறு ஒரு கடிதம் கொடுத்தவர் எவ்வாறு பொது பாதுகாப்பு அமைச்சராக இருக்க முடியும்? எனவே அரசியல்வாதிகள் பாதுகாப்பாக இருப்பதில் எந்தவித பிழையான காரணத்தையும் கூற முடியாது என்றால் அவர்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு அவை ஆயுதங்களாக பயன்படும் என்பதை அவர்கள் கணித்து வைத்திருக்கின்றனர். தமிழர்களுக்காக இவர்கள் தூவி அமைத்தபடியால் தான் இவ்வாறு மிரட்டல் வந்திருக்கலாம் என்கின்ற சில்லறைத்தனமான மலினமான ஊடக தர்மத்திற்கு எதிரான பிரச்சாரங்களை மேற்கொண்ட மேற்குலகின் வன்மம் கலந்த ஊடகங்கள் தமிழர்களை தாக்குவதாக பேட்ரிக் ப்ரவுனை இணைத்து தாக்குகின்ற ஒரு நிலையைத்தான் காண்கின்றோம். அவர்கள் தமிழர்களை தற்பொழுது ஒரு தாக்கு பொருளாக எடுத்துள்ளார்கள். அதில் பேட்ரிக் ப்ரவுனும் சம்பந்தப்பட்டிருப்பதால் அது நம்பப்படுகின்ற தன்மை என்பது ஏற்படுத்தப்படும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவர்களுக்கு இருந்த பொழுதிலும் போலீசின் விரைவான செயற்பாடு என்பது அவர்களின் வாயை மௌனிக்க வைத்து விட்டது. இவ்வாறு கடந்த வாரம் அல்லது கடந்த வாரத்திற்கு முந்தைய வார இறுதியில் பேட்ரிக் ப்ரவுன் அவர்கள் மற்றும் பீல் பிராந்திய போலீஸ் அதிபராக இருக்கிற போலீஸ் அதிபராக இருக்கின்ற நிசான் துரியப்பா மற்றும் சில கவுன்சிலர்கள் ஒட்டாவாவிற்கு சென்று ஒட்டாவாவில் பிரதமர் மாகாணி அவர்களையும் கரி ஆனந்த சங்கரி அவர்களையும் அதாவது பொது பாதுகாப்புத்துறை அமைச்சர் கரி ஆனந்த சங்கரி அவர்களையும் சந்தித்து இங்கே உள்ள ஒரு குழுவை அதாவது ஒரு வன்முறை குழு ஒன்றை பயங்கரவாத பட்டியலிடுமாறு கூறியிருந்தார்கள். அந்த குழுவின் பேர் பிஷ்னோய் குரூப். வழக்கம் போலவே இந்த சமூக அரசியல் உரையாடலுக்காக நாங்கள் சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளப் போகிறோம். இன்றைய நாளிலே நாங்கள் பேச இருக்கிற விடயம் இந்த பேட்ரிக் ப்ரவுன் அவருக்கான அண்மை நாட்களிலே ஒரு மிரட்டல் மின்னஞ்சல் வந்திருந்ததாக நாங்கள் செய்திகளிலே கேள்விப்பட்டிருப்போம். பேட்ரிக் ப்ரவுனை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் சார்ந்து அதிகமாக இயங்கி இருக்கக்கூடியவர். இந்த மொழிவாய்க்கால் நினைவு முற்றத்தை கட்டுவதிலும் பெருமளவு பங்கு அவருடையதாக இருந்தது. அவர் அண்மை நாட்களிலே விடுகிற அறிக்கைகளாக இருக்கட்டும், கலந்து கொள்ளுகிற நிகழ்வுகளாக இருக்கட்டும், இவைகள் நிறையவே தமிழர்கள் சார்பானதாக இருப்பதனாலே இந்த அச்சுறுத்தல் மின்னஞ்சலுக்கும் அவர் தமிழர்கள் சார்ந்து இயங்குவதற்கும் ஏதேனும் தொடர்பு இருக்குமா என்கிற மாதிரியான சாரப்பட பல ஐயப்பாடுகள் இருந்தது. இப்பொழுது அது சிறிதளவேனும் தெளிந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். காரணம் அதனுடைய விசாரணைகள் பூர்த்தி அடைந்திருக்கிறது. இது குறித்து நாங்கள் சுரேஷ் தர்மாவை இணைத்து பேசலாம். வணக்கம் தர்மா. வணக்கம். வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. மற்றொரு உரையாடலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி தர்மா. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பேட்ரிக் ப்ரவுனுக்கு விடுக்கப்பட்டிருந்த அந்த மின்னஞ்சலில் அடங்கியிருந்த விஷயம் என்னத்தை பற்றியது? அது அவரது குடும்பத்திற்கான அதற்கான கொலை மிரட்டலாகவும் அவரது குடும்பத்திற்கான கொலை மிரட்டலாகவும் அந்த மின்னஞ்சல் என்பது இருந்தது. அது தொடர்பான அந்த மின்னஞ்சல் என்பது ஏறக்குறைய 2 வாரங்களுக்கு அல்லது 2.5 வாரங்களுக்கு முன்னர் அவருக்கு வந்திருந்தாலும் அது தொடர்பான பூர்வாங்க விசாரணைகளை மேற்கொண்டிருந்த போலீசார் அந்த விசாரணைகள் முடியும் வரை அவருக்கான பாதுகாப்பு என்பதை வழங்கியிருந்தார்கள். சில வேளை அவருக்கான தொடர் பாதுகாப்பு என்பது வழங்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தற்போதைய எல்லாமைகள் ஏற்பட்டு இருக்கின்றன. இதற்கான காரணம் இந்த மின்னஞ்சல் இப்பொழுது அதாவது இன்றைய தேதியில் இன்று அந்த மின்னஞ்சல் அனுப்பியவர் கைது செய்யப்பட்டு அவருடைய இலத்திரனியல் சாதனங்கள் அனைத்துமே போலீசாரால் ஆய்வுக்குட்படுத்தப்படுகின்றன. இது மேலதிக விவரங்களை கொண்டு வரும். குறிப்பாக இந்த விவகாரத்தில்
அவர்கள் சந்தேகப்படுகின்ற அல்லது பட்ரிக் பிரவுன் தரப்பு சந்தேகப்படுகின்ற விவகாரங்கள் என்பன நிச்சயமாக வேறு பக்கமாக இருந்தாலும் இது குறித்த விடயங்கள் மேற்குலக பத்திரிகைகளுக்கு தெரிந்திருந்தால் கூட அவை கூட இந்த விடயத்தை மறுபக்கமாக திசை திருப்புவதில் செயற்பட்டதற்கான காரணம் பட்ரிக் பிரவுன் அவர்களுடைய அந்த செயற்பாடுகள் குறித்து நீங்கள் குறிப்பிட்ட கருத்துக்கள். இதனை நாங்கள் எவ்வாறு பார்க்கலாம் என்று சொன்னால், கடந்த வாரம் அல்லது கடந்த வாரத்திற்கு முந்தைய வார இறுதியில் பட்ரிக் பிரவுன் அவர்கள் மற்றும் பீல் பிராந்திய போலீஸ் அதிபராக இருக்கிற போலீஸ் அதிபராக இருக்கின்ற நிசான் துரியப்பா மற்றும் சில கவுன்சிலர்கள் ஒட்டாவாவிற்கு சென்று ஒட்டாவாவில் பிரதமர் மாக்கானி அவர்களையும் கேரி ஆனந்த சங்கரி அவர்களையும், அதாவது பொது பாதுகாப்புத்துறை அமைச்சர் கேரி ஆனந்த சங்கரி அவர்களையும் சந்தித்து இங்கே உள்ள ஒரு குழுவை, அதாவது ஒரு வன்முறை குழு ஒன்றை பயங்கரவாத பட்டியலிடுமாறு கூறியிருந்தார்கள். அந்த குழுவின் பேர் பிஸ்னோய் குரூப். அந்த லோரன் பிஸ்னோய் என்கின்ற ஒரு இந்தியரின், அவர் 1993 பிறந்தவர். அவர் பல வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுவதாகவும் இந்த மிரட்டல்கள், காசு பறித்தல் போன்றவற்றில் அவர்களுடைய குழுவினர் ஈடுபடுவதான தகவல்கள் எல்லாம் திரட்டப்பட்டு பீல் பிராந்திய போலீசார் இதில் பெரும் பங்கு வகிக்கின்றனர். அவர்களுடைய செயற்பாடு என்பது மிகவும் அளப்பரியதாகவும் ஆச்சரியப்படத்தக்கதாகவும் இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு இனக்குழுமத்திற்குள் உள்நுழைந்து இவ்வாறான விவகாரங்களை திரட்டுவது என்பது சாதாரணமல்ல. அதனை அவர்கள் மிகவும் லாபகமாக செய்து கைதுகளை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த கைதுகளின் பின்னணியில் தான் இந்த மிரட்டல் விடப்பட்டிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தியல் இருக்கின்றது. ஆனால் இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இருந்த பொழுதிலும் இது போன்ற வேண்டுதலை நான் நினைக்கின்றேன் வான்கூவர் முதல்வரோ மாநகர முதல்வரோ அல்லது வான்கூவரை சார்ந்த ஒரு அரசியல் பிரமுகர் கூட இந்த குழு தடை செய்யப்பட வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை விடுத்திருந்தார். என்றால் இந்த குழுவினரின் நடவடிக்கை என்பது வன்முறைகளை பெருக்குவதாகவும் இந்திய சமூகத்தினரை மிரட்டுவதாகவும் இருக்கின்றதுதான் இதற்கான காரணம். நிச்சயமாக. ஆக இப்பொழுது இது தொடர்பாக கைது செய்யப்பட்ட நபருக்கும் தமிழ் தரப்பிலே தமிழர்கள் பிரச்சனைக்கும் இடையிலே நாங்கள் ஏற்கனவே சந்தேகித்தது போன்று அதற்கும் அவருக்கும் தொடர்பு இருப்பதாக தெரியவில்லை என்றும் இந்த செய்திகள் கூறியிருக்கிறது. இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அதைத்தான், அதாவது சாதாரணமாக ஒரு நாட்டின் சட்டவியல்களை நடைமுறைப்படுத்துவதற்காக ஒரு மாநகரின், அதாவது பிரம்டன் கனடாவின் 4வது பெரிய நகரமாக இருப்பதோடு பல பில்லியன் டாலர்களை தன்னகத்தை கொண்டு அதனை செயற்படுத்துவதாக அல்லது பல கட்டுமானங்களை கொண்டதாக பல விஸ்தரிப்புகளை மேற்கொண்டதாக ஒரு மாறி வருகின்ற ஒரு நகரம். அந்த நகரத்தின் செயற்பாடுகளோடு மிசிசாகாவும் இணைந்துதான் அந்த பீல் பிராந்தியம் என்கின்ற பிரதேசத்தை நாங்கள் அழைப்போம். இந்த 2 நகரங்களுமே மிகப்பெரியவை. இந்த 2 நகரங்களிலும் இந்தியர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. அவ்வாறான ஒரு குழுமத்திற்கான பாதுகாப்பு தேவைகள் ஏற்படுகின்ற பொழுது அதனை செயற்படுத்துகின்ற நாயகராக அந்த நகரின் முதல்வரும் அல்லது அந்த பிராந்தியத்திற்கான போலீஸ் அதிபரும் ஈடுபடுவது என்பது நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான செய்தி. அதாவது அவர்கள் நியாயத்தன்மை கருதிய நேரடியான ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார்கள். இந்த வன்முறைகள், அடக்குமுறைகள் என்பன சமூகத்தில் எந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் அந்த சமூகத்தில் பெருகும் பொழுது அந்த சமூகத்தின் வளர்ச்சி என்பது தடைப்படும் என்பதோடு மாத்திரமல்ல, ஏனைய சமூகங்களுக்கும் அந்த நகரின் வளர்ச்சிக்கும் கூட அது பாதிப்பாக அமையும் என்கின்ற காரணத்தால் இவ்வாறான நடவடிக்கைகள் என்பது சாதாரணமாக இடம்பெறுவதாகவும் கைதுகள் என்பன இடம்பெறுவதாக இருந்தாலும் இங்கே மேலதிகமாக இடம்பெற்ற ஒரு விடயம் என்னவென்றால், ஒரு வன்முறை குழுவை பயங்கரவாத பட்டியலில் இடுமாறு, அதாவது உள்ளூர் வன்முறைகளில் ஈடுபடும் ஒரு குழுவை பயங்கரவாத பட்டியலில் இடுமாறு கூறியது என்பது எவ்வாறான கருத்தியலில் அல்லது எவ்வாறான ஒரு பிரச்சினை இந்த தளத்தில் அல்லது அந்த களத்தில் ஏற்படுத்துகின்றது என்பதை காட்டி நிற்கின்றது. எனவே இதில் அவர்கள் செயற்பட்ட விடயம் மிகவும் ஆரோக்கியமானது, வரவேற்கத்தக்கது. இவ்வாறான செயற்பாடுகள் என்பன தொடர்ந்து சென்றால்தான் இந்த
சமுதாய கட்டமைப்புகள் என்பன எந்தவித இந்த குற்றவியல் சம்பவங்களும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நிலையை அடையக்கூடியதாக இருக்கும். நீங்கள் குறிப்பாக பார்த்தீர்களானால் இந்த வாகன திருட்டு என்பதில் பிரம்டன் மற்றும் மிசிசாகா நகர் பகுதிகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டவையாக இருந்தும் அவை பலாத்காரமாக இருந்தும் எவ்வாறு அவற்றையெல்லாம் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்தார்களோ அதே போன்றது ஒரு செயற்பாட்டில் தற்பொழுது இந்த பணம் பறிக்கின்ற மிரட்டி செயல்களில் ஈடுபடுகின்ற அடாவடித்தனம் பண்ணுகின்ற நபர்களை எல்லாம் கைது செய்கின்ற செயற்பாட்டில் கூட அதிகளவு வெற்றியை பெற்றவர்களாக பீல் பிராந்திய போலீசார் மாறி இருக்கின்றார்கள். பீல் பிராந்திய போலீசார் ஒரு மற்ற போலீசாருக்கு ஒரு முன்னுதாரணமாக கூட மாறி இருக்கின்றார்கள் என்றால் பல மிக மிக முக்கியமான குற்றவியல் சம்பவங்களை கண்டுபிடித்தவர்களாக. எனவே அவர்களுக்கான ஒரு செயற்பாட்டில் பேட்ரிக் ப்ரவுன் அவர்கள் ஈடுபட்டது மிகவும் ஆரோக்கியமான விடயம். இருந்த பொழுதிலும் அதனை தமிழர்களுக்காக இவர்கள் தூவி அமைத்தபடியால் தான் இவ்வாறு மிரட்டல் வந்திருக்கலாம் என்கின்ற சில்லறைத்தனமான மலினமான ஊடக தர்மத்திற்கு எதிரான பிரச்சாரங்களை மேற்கொண்ட மேற்குலகின் வன்மம் கலந்த ஊடகங்கள் தமிழர்களை தாக்குவதாக பேட்ரிக் ப்ரவுனை இணைத்து தாக்குகின்ற ஒரு நிலையைத்தான் காண்கின்றோம். அவர்கள் தமிழர்களை தற்பொழுது ஒரு தாக்கு பொருளாக எடுத்துள்ளார்கள். அதில் பேட்ரிக் ப்ரவுனும் சம்பந்தப்பட்டிருப்பதால் அது நம்பப்படுகின்ற தன்மை என்பது ஏற்படுத்தப்படும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவர்களுக்கு இருந்த பொழுதிலும் போலீசின் விரைவான செயற்பாடு என்பது அவர்களின் வாயை மௌனிக்க வைத்து விட்டது. இவ்வாறு கூறுங்கள், இந்த விடயம் கண்டுபிடிக்கப்படாமல் விட்டிருந்தால் சில வேளைகளில் இந்த ஊடகங்கள் மேலும் இந்த திரிவு செய்திகளை வெளியிட்டிருக்கும். ஆனால் அவற்றிற்கெல்லாம் தடை போடுகின்ற செயற்பாடாக பீல் பிராந்திய போலீசாரின் செயற்பாடு அமைந்துவிட்டது. நிச்சயமாக பீல் பிராந்திய போலீசார் பாராட்டப்பட வேண்டியவர்கள். நிச்சயமாக. ஆக இப்படி ஒரு செய்தியினை எழுப்புவது என்பது உண்மையிலுமே ஒன்று தமிழர்கள் சார்ந்த மற்றவர்கள் பேசுவது குறித்து பேச அச்சப்படுவதற்கான ஒரு சமிஞ்ஞையை எழுப்பும். இன்னொன்று இது இப்படி பேசியதனால் தான் என்கிற அந்த பேசுகிறதை குறைப்பதற்கான ஒரு செயற்பாடாக கூறமாறும் இப்படியான உண்மையற்ற செய்திகள் பரப்பப்படுகிற பொழுது இது ஒன்றென்றால் நிறைவாக ஒரே ஒரு விடயத்தை கேட்கலாம். இந்த நிறைய அரசியல்வாதிகள் தமிழீழ தேசிய கொடி ஏற்றப்பட்டிருக்கிற இடங்களுக்கு வருவதை மிகவும் குறைத்துக் கொள்கிறார்கள். இல்லாவிட்டால் அப்படியான இடங்களுக்கு வரமாட்டார்கள் என்கிற மாதிரியான கருத்துக்கள் வெளியிலே நிலவுகிறது. ஆனால் பேட்ரிக் ப்ரவுன் மிக தைரியமாக அப்படியான இடங்களுக்கு போய் கொடிகளை ஏற்றுவதில் இருந்து எல்லாவற்றிலுமே அவர் பங்கு பெறுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு உங்களுடைய பதில் என்ன? அது அவர்களுடைய ஆளுமையையும் அவர்களுடைய நம்பிக்கையையும் பொறுத்தது. அந்த வகையில் பேட்ரிக் ப்ரவுன் அவர்கள் ஆரம்பத்தில் இருந்து இவ்வாறு நீங்கள் பேட்ரிக் ப்ரவுன் அவர்களை எவ்வாறு நீங்கள் மற்றவர்களிலிருந்து தனிமைப்படுத்தலாம் என்று பார்த்தால் 2009 ஆண்டு மே மாதம் போர் என்பது உச்சகட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது, ஒட்டாவாவில் போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த பொழுது ஆளும் கட்சி தரப்பாக யாருமே வெளியில் சென்றவர்களை சந்திக்க கூடாது என்ற வேண்டுகோள் ஸ்டீவன் ஹாப்பரால் விடுக்கப்பட்ட பொழுதும், அதே போல அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்த மைக்கேல் இக்னாட்டிவ் லிபரல் கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருமே செல்லக்கூடாது என்று அவர்களை தடுத்திருந்த பொழுதும் தனது கட்சியின் தலைவரின் வேண்டுகோளை மீறி அல்லது தனது கட்சி சார்ந்தவர்கள் யாருமே செல்லாத நிலையில் தனியொருவனாக சென்று தமிழர்களுடன் தன்னை அடையாளப்படுத்தியவராக காணப்பட்ட ஒருவராக இருக்கின்றார். அவ்வாறான நிலையில் அவருடைய நம்பிக்கை அவருடைய எதிர்பார்ப்பு என்பன மற்ற அரசியல்வாதிகளிலிருந்து வேறுபடலாம். இப்பொழுது இங்கே இருக்கின்ற ஒரு புறல் நிலை என்னவென்று சொன்னால், தடை செய்யப்பட்ட அமைப்புகள் என்கின்ற பட்டியலில் வைத்துக் கொண்டு அவற்றுடனான உறவாடல்களை எவ்வாறு செய்வது என்பது தெரியாததாகத்தான் பல அரசியல்வாதிகளும் இருக்கின்றார்கள். குறிப்பாக பழமைவாதம் சார்ந்தவர்களோ அல்லது மற்றவர்களோ தாங்கள் நம்பிக்கை, அதாவது தங்களுடைய நம்பிக்கை வட்டத்தில் அவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறக்கூடாது என்பதில் அவர்கள் மிகவும் கவனமாக இருக்கின்றார்கள். இன்று கரியானந்த சங்கடி கூட பலியை கடை ஆக்கப்படுவது இந்த விவகாரங்களை வைத்து, அவர் ஒரு அகதிநிலை கோரிய ஒருவரின் விடயத்தில் தான் மனிதாபிமான ரீதியாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இங்கே உள்ள ஒரு பெண்ணிற்கும் கை குழந்தைக்கும் அவர்களுடைய தந்தை மற்றும் அவர்கள் கணவன் போன்றதற்கான கடிதங்களை கொடுத்ததான ஒரு தகவல் இருப்பதை நான் உறுதிப்படுத்தவில்லை. அவ்வாறான ஒரு தகவல் இருக்கின்ற பொழுதும் அவர் எவ்வாறு பகடை ஆக்கப்படுகின்றாரோ அந்த கடிதத்தை தேடி கண்டுபிடித்து இன்று அவர் எப்போதோ கொடுத்த கடிதம், அவ்வாறு ஒரு கடிதம் கொடுத்தவர் எவ்வாறு பொது பாதுகாப்பு அமைச்சராக இருக்க முடியும்? எனவே அரசியல்வாதிகள் பாதுகாப்பாக இருப்பதில் எந்தவித
அந்த பிழையான காரணத்தையும் கூற முடியாது என்றால் அவர்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு அவை ஆயுதங்களாக பயன்படும் என்பதை அவர்கள் கணித்து வைத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக. மிக்க நன்றி சுரேஷ் தர்மா, இந்த உரையாடலில் இணைந்தமைக்காக, இணைந்து கொண்டு போதுமான அளவு தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி. நன்றி பிரியா. நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.